Ramaswamy.com ரூபாய் 1599 பொருட்கள் வாங்கினால் ரூபாய் 200 மதிப்புள்ள காப்பர் பாட்டம் கடாய் பெற்றிடுங்கள். அது சரி, இவ இருந்தா கல்யாணத்தை நிம்மதியா நடத்த விட மாட்டான். அவளை முதல்ல துரத்தி விடுங்க. என்ன நீ இப்படி பேசுறீங்க? நான் அக்ஷய கல்யாணத்துக்கு இருக்க வேண்டாமா? ஓம் புத்தி தெரியாது. இப்ப பம்மி கிட்ட நடிப்ப, அப்புறம் உன் வேலைய காட்டுவ. கிளம்பு கிளம்பு முதல்ல. அண்ணி 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 ப்ளீஸ் அண்ணி, நான் தெரியாம பேசிட்டேன். இனிமே நான் அந்த மாதிரி எதுவுமே தப்பு பண்ண மாட்டேன். வேணும்னா உங்க கால்ல வேணாலும் விழறேன். யாருக்கு வேணும் உன் மன்னிப்பு? முதல்ல கிளம்பு. அண்ணே, நீ அது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. விக்ரம், என்னப்பா இது? அப்பா, அத்தை இந்த வீட்ல இல்லனா தான் எல்லாருக்குமே நல்லது. அம்மா அதங்க கொடுங்க. அனுப்பி வெறுப்பேத்தாதீங்க, தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளிய போங்க. விக்ரம், எனக்கு நான் சொல்றேன். கோவம் வர்றதுக்கு முன்னாடி கிளம்பிருங்க ப்ளீஸ். இல்ல இல்ல, நான் இனிமே எந்த தப்புமே பண்ண மாட்டேன். நம்பிட்டோம். இனியா இனியா சித்தி, என்ன மன்னிச்சிருமா. சித்தி எந்திரீங்க. உன்னையும் அக்காவையும் நான் ரொம்ப தப்பா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அண்ணி நீயும் என்ன மன்னிச்சிருமா. ஐயோ என்ன நீங்க? சித்தி எந்திரீங்க. சித்தி, என்ன இப்படி பாதியிலேயே இந்த வீட்டை விட்டு துரத்துறாதீங்கம்மா. நான் அக்ஷய கல்யாணத்தை இருந்து பார்த்துட்டு தான் போகணும். நீ சொல்லுங்க விக்ரம், நீ சொன்ன சரி எந்திரீங்க, நான் சொல்றேன். நீ சொல்ற வரைக்கும் நான் காலை விடவே மாட்டேன். சித்தி, இப்ப எதுக்கு ஏன் காலை பிடிச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல எந்திரீங்க. இல்ல நீ என்ன அனுப்ப மாட்டேன்னு விக்ரம் கிட்ட சொல்லுமா, அப்பதான் நான் எந்திரிப்பேன். சரி எந்திரீங்க, நான் சொல்றேன். தயவு செஞ்சு எந்திரீங்க. எந்திரீங்க எந்திரீங்க, முதல்ல இங்க வாங்க. ஆஸ்கர் நடிப்பு. அக்ஷயா கல்யாணம் முடியற வரைக்கும் இவங்க இங்கே இருக்கட்டும். ஐயோ ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நாம யோசிக்கவே வேணாம், இவங்களை வீட்டை விட்டு துரத்திடலாம். இல்ல 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 இனியா, சத்தியமா நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். நான் திருந்திட்டேன். திருந்திதான் நான் உங்க மன்னிப்பு கேட்டேன். இதோட 100வது தடவை திருந்திட்டேன்னு சொல்றீங்க. அதானே, நாங்களும் உங்களை மன்னிச்சு விட்டுடுறோம். அதுக்குன்னு எங்களை முட்டாளுங்க நினைச்சிடாதீங்க சித்தி. எப்படியாவது நீங்க திருந்தி நல்லவங்களா மாறிட மாட்டீங்களான்னு நப்பாசையில தான் உங்களை நாங்க விட்டோம். ஆனா அது கடைசி வரைக்கும் நப்பாசையா தான் இருக்கு. விக்ரம் இருந்தாலும் பரவாயில்ல, இவங்களை மன்னிச்சு விட்டுருவோம். இனியா சொல்றா. அவ சொல்றதுனால இந்த ஒரு வாட்டி உங்களை மன்னிச்சு விடுறேன். இதே மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறம் நானே வந்து உங்க கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள வேண்டியிருக்கும். ஜாகிரதை. இனியா, இவ உலக மகா டிராமாக்காரி. இவ நடிப்ப போய் நீ நம்பிட்டியே. அது எனக்கு தெரியும் அத்தை, இவங்க நடிக்கிறாங்கன்னு. இருந்தாலும் கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போம். விடுங்க அத்தை, வாங்க. நீ எல்லாம் இருக்கிறது வேஸ்ட்னு. இந்த வீட்ல இனியா கால்ல விழுந்தாதான் காரியமே நடக்குது. இன்னும் இந்த சூர்யா வேற வந்துட்டான். இந்த வீட்ல இனிமே இனியா சொல்றதுதான் சட்டம். உனக்கு நான் சொல்றது புரியுதானே? இன்னைக்கு நான் கால்ல விழுந்த மாதிரி நாளைக்கு நீ அவ கால்ல விழ வேண்டியதா இருக்கும். ஜாக்கிரதை. அமுதா சொல்றதுலயும் விஷயம் இருக்கு. இப்பவே எனக்கு மரியாதை இல்லாத மாதிரி எல்லாரும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனியாதான் இங்க எல்லாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்படியே போனா அமுதா சொல்ற மாதிரி நானும் காலில் விடுற நிலைமை வந்தாலும் வரலாம். அதுக்கு நான் ஒரு நாளும் விட மாட்டேன். நல்ல சிவத்தை யாரும் காலில் விழ வைக்க முடியாது. அக்ஷயா கல்யாணம் முடியட்டும், அப்புறம் காட்டுறேன் நான் யாருன்னு இந்த இனியாவுக்கு. கடவுளே, இன்னைக்கு என் பையன் விக்ரம் நடந்துகிட்ட விதம் எனக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு. அவன் தம்பி தங்கச்சிங்களை மட்டும் இல்ல, வாழ வந்த பொண்ணுங்களையும் குடும்பத்துல ஒருத்தரா மதிச்சு அவங்க பிரச்சனைக்காக குரல் கொடுக்கறான் பாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க அப்பா மாதிரி திமிர் பிடிச்சவனா பொம்பளைங்களை மதிக்காம இருந்த விக்ரம் இப்ப என்ன மதிக்கிறான். அவன் பொண்டாட்டி இனியாவுக்காக பறிஞ்சு பேசுறான். அவன் தம்பி பொண்டாட்டிக்காக சப்போர்ட்டா பேசுறான். என் விக்ரம் மாறிட்டான். அவனை புள்ளையா பெத்ததுக்கு என் மனசு இப்பதான் நிறைஞ்சு போயிருக்கு. அப்புறம் இந்த வீடு நிறைஞ்சு இருக்கிற மாதிரி வாரிசு வரணும்.
என் 2 மருமகளுங்களும் உண்டாகணும். ஆளுக்கு ஒரு பிள்ளையாவது பெத்து கொடுக்கணும். நீ நினைச்சா அது முடியும். நடக்காததை நடத்தி காட்டுற சக்தி சொரூபமா நீ இங்க இருக்க. என் வீட்டுல அதிசயத்தை நடத்தி காட்டு கடவுளே. என் மருமகளுங்க வயித்துல கரு தங்கணும், நீ தங்க வைக்கணும். என் வேண்டுதலை நீ நிறைவேற்றிட்டனா உனக்கு மாவிளக்கு போட்டு அங்க பிரதட்சணம் பண்ற. இப்பொழுது காளீஸ்வரி.com-இல் கோல்டு வினர் காதியா, தீபம் மற்றும் பல பொருட்களை ரூபாய் 1599க்கு வாங்கும் பொழுது ரூபாய் 200 மதிப்புள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காப்பர் பாட்டம் கடாயை பெற்றிடுங்கள். இச்சலுகை ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே. இப்பொழுது காளீஸ்வரி.com-இல் கோல்டு வினர் காதியா, தீபம் மற்றும் பல பொருட்களை ரூபாய் 1599க்கு வாங்கும் பொழுது ரூபாய் 200 மதிப்புள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காப்பர் பாட்டம் கடாயை பெற்றிடுங்கள். இச்சலுகை ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.